ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் உருவத்தை தொட்ட உனக்கு நீ சந்தோஷப்படும் அளவுக்கு ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 மடங்கு அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற முடிவோடு இருக்கும் உனக்கு இனிமே எந்த கவலையும் தேவையில்லை. மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் தான் சொல்கிறேன். நீ கவனமாக செய்ய ஆரம்பித்தாலே உன் செயல்கள் மூலமாக உனக்கான வெற்றி வந்து சேர்ந்துரும் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறியான்னு பார்க்குறதுக்கு மற்றவங்க வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று நீ இருந்த நிலைமையையும் இன்னைக்கு நீ ஒருபடி முன்னேறி இருக்கியான்ற நிலைமையும் பார்த்தாலே உன் முன்னேற்றத்தை பற்றி உனக்கு புரிய வந்துடும் அல்லவா. போன மாதம் நீ இருந்ததுக்கும் நீ செலவு செஞ்சதுக்கும் உன் மனநிலைமைக்கும் இப்போது இருக்கிற உன் மனநிலைமைக்கும் நீ செலவு செய்கிற வசதிகளுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உண்டான மாறுதலை பாரு. ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு அடியாவது உன் வாழ்க்கை முன்னேறுதான்றத நீ கவனித்து பார்த்து அதற்கு ஏற்றாற் போல முயற்சி செய்ய தயாராகு. உன்னுடைய லட்சியங்களுக்கு ஏற்றாற் போல உன்னை லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக மாற்ற என்னால் முடியும் என் செல்லமே. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொள்வதற்கு தேவையான ஆற்றலை இந்த சாயப்பா நான் உனக்குள்ளே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். பல நாட்கள் அழுகையோடைய இரவு பொழுதை கடந்து வர்ற, சரியாக தூங்காமல் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு மனசுக்குள்ளே சொல்ல முடியாத வருத்தங்களோட துன்பத்தோடு வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் உன் எல்லா வேதனைகளும் சோதனைகளும் நீ படும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும். நேரம் சரியில்லைன்னு நீ நினச்ச நாட்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் என் செல்லமே. உன் துன்பகாலம் அனைத்தும் முடிஞ்சு இப்போது இன்பகாலம் ஆரம்பிக்க போகுது. நீ சுமந்துக்கிட்டு இருந்த வேதனைகளையும் சொல்ல முடியாத வழிகளையும் போக்கி இப்போ உனக்காகவே என் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ உயர்வான வாழ்க்கையை தான் வாழ போகிற. உன் முகத்தில் நிரந்தரமான மகிழ்ச்சியை பார்க்கணுன்னு இந்த சாயப்பா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. கண்டிப்பாக நீ முன்னேறதுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா நானே ஒரு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு அழிவை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் 3 இருக்குது. அது என்னன்னா, அடுத்தவங்க முன்னால் தன்னை பெருமையாக காட்டிக்கொள்வது, அடுத்தவங்க முன்னால் கோபப்பட்டு கத்தி பேசுறது, எல்லாமே எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு பேராசை கொள்வது. நீ எப்போதும் பெருமை பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களில் ஒருவராக இருக்காதே. அமைதியாக இரு. நான் தான் பெருசு, நான் தான் எல்லான்ற அந்த பெருமை உனக்கு இருக்கக்கூடாது. வம்புகளையும் சூழ்ச்சிகளையும் உருவாக்கி உனக்கு கோபத்தை உண்டாக்குபவர்களை நீ வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. கோபம் உன்னை மூர்க்கனாக்கி உன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய விஷயன்றதை புரிஞ்சு ஜாக்கிரதையா அதிலிருந்து விலகி நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. எப்போதும் நம்ம கோபப்படுறதுனால எதிரி தான் ஜெயிப்பான், நமக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறத உணர்ந்த என் அறிவு பிள்ளையாக உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் சிந்தனை செய். தேவையற்ற பேராசை கோபங்கிற மாயைகள் உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போயிட்டாலே நீ முன்னேறதுக்கான ஒரு நல்ல வழி உனக்கு கிடைச்சிடும் என் செல்லமே. நீ நிதானமாக நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சரியாக பின்பற்றி வாழும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறும், உயரும். உனக்கு வெற்றி கிடைப்பதை யாரும் தட்டி பறிக்க இந்த சாயப்பா அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பாக நீ தான் ஜெயிக்க போகிற. ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடி தேடி பெற தயாராகு. உனக்கான வாய்ப்புகளை நீ தேடி போகும்போது இந்த சாயப்பா நானே உனக்கான பொக்கிஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்கான வாய்ப்பை கொடுத்து அதை நீ தக்க வச்சுக்கிற வழியையும் கூட இந்த சாயப்பா உனக்காக உருவாக்கி தரேன். உன்னுடைய அயராத உழைப்பையும் உன் நேரத்தையும் போட்டு நீ செய்யும் செயல்களில் எல்லாம் கண்டிப்பாக அதற்குரிய பலனை நீ அடைந்தே தீருவாய் என் செல்லமே. என்ன நடந்தாலும் மனம் கலங்கவோ தளரவோ வேண்டாம். இந்த சாயப்பாவின் பிடியில் இருக்கும் உன்னை காப்பாற்றி
உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். கூடிய சீக்கிரமே உன்னுடைய சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் என அனைத்தும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களையும் நானே முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். கூடிய சீக்கிரம் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை உயர்த்தி என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து இனிமே பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும்படி செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ எனக்கு நன்றி சொல்கிறதுக்கான காலம் வரும். இங்கே பல பேரும் நம்ம வாழ்க்கையில் சரியாக தான் இருக்கும், உண்மையாக ஒழுக்கமாக நேர்மையாக தான் வாழ்கிறோம். ஆனால் எதுவுமே நம்ம நினைக்கிறது போல் நடக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. உண்மை என்னன்னா, வாழ்க்கை சரியாக போகும்போது நீங்கள் அதுக்கேற்ற முயற்சிகளை செய்ய மாட்டீங்க. வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது மட்டும்தான் பரவாயில்லன்னு என்ன வேணாலும் முயற்சி செய்ய தயாராக இருக்கீங்களே தவிர, வாழ்க்கை சந்தோஷமாக போகும்போது நீங்கள் எந்த விதத்திலும் கஷ்டப்பட்டு முயற்சியை செய்ய மாட்டீங்க தானே. எந்த விஷயத்திலும் கவனக்குறைவாக இருக்காதே. நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், இன்னும் என்ன செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணுங்கிறத யோசி. பணம், செல்வம் எல்லாமே மிக சாதாரண விஷயங்கள் தான். நீ முயற்சி பண்ணினா கண்டிப்பாக அதை ஒன்றால் அடைய முடியுமே செல்லமே. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற முயற்சியை செய்யும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றி பெற முடியும். நீ பணத்துக்காக மட்டும் இந்த பூமிக்கு வாழ வரலை. பணத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அர்த்தத்தோட உன் வாழ்க்கையை வாழு. உன் குடும்பத்தை வழி நடத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? வன்மம் நிறைந்தவர்களிடமும் தப்பான மனிதர்களிடமும் கெட்டவர்களிடமும் கூட நீ எப்படி நடக்கணுன்றதை கற்றுக்கோ. அதையெல்லாம் வாழ்க்கையே உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குது தானே. தீய மனசு உள்ளவங்க கிட்டையும் எப்போதுமே உன்கிட்ட சண்டை போடுற நினைக்கிறவங்க கிட்டையும் உன்னை எதிரியாக பார்ப்பவர்களிடமும் கூட நீ எப்படி நடந்துக்கணுன்றத உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் மூலமாக கற்றுக்கோ. இந்த பாடங்கள் அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் வந்துடாது. கஷ்டங்களையும் அவமானங்களையும் ஏச்சு பேச்சுக்களையும் கடந்து வரும்போது தான் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற புரிதலும் பக்குவமும் உனக்கு வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சாயப்பா நானே உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். தேவையற்ற மாயைகளில் சிக்கிக்காம முதல்ல அதிலிருந்து வெளியே வா. சில மனிதர்கள் கெட்ட மனிதர்களாக, கெட்டெண்ணம் கொண்டவர்களாக, கெட்ட குணத்தோடு வாழ தான் செய்வாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வேலையே மற்றவங்களை குறை சொல்கிறதும், அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுவதும், பேராசைகளோடு வாழ்வதுமாகவே இருக்கும். எந்த காலத்திலும் அப்படிப்பட்டவர்களோட நீ கூட இருந்துக்க வேண்டாம். என்னான்னு பார்த்தா என்னான்னு கேளு, நல்லா இருக்கீங்களான்னு கேளு. ஆனால் ஒருபோதும் அவர்கள் சகவாசமோ நெருக்கமோ நட்போ உனக்கு வேண்டாமே செல்லமே. அப்படி வாழக்கூடியவர்கள் தன்னை தாங்களே திருத்தி கொள்ளாட்டினா அது ஒரு கட்டத்தில் அவர்களுக்கே அழிவை தருவதாக மாறிடும். நீ எப்போதும் நல்லா யோசி. யார் எப்படி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல நோக்கம் உடையவர்களுடன் நெருக்கமாக பழகி நல்ல நிலைமைக்கு வர பழகு. கெட்ட மனிதர்களோட நீ நட்பு வைத்து கொள்ளாமல் இருந்தாலே உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நல்ல விதமாக நேர்மறையாக இருக்கும் அல்லவா. உன்னுடைய நல்ல உணர்வுக்கும் மனத்தெளிவுக்கும் நற்சிந்தனைகளுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. காலம் மாற மாற மனிதர்கள் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீ யாருடனும் அர்த்தமில்லாத பேச்சை பேசுபவர்களிடம் நேரத்தை செலவழித்து வாழ்க்கையை சிக்கலாக்கி கொள்ளாதே. நீ முன்னேறணும்னா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை விரட்டணும் அல்லவா. உன் கஷ்டத்தை விரட்டுறதுக்கு உன்னாலான முயற்சிகளை நீ செஞ்சு உன் வறுமையை துரத்தி அடி. வறுமையை துரத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க நீ தயாராக ஆயிட்டினாலே இந்த சாயப்பா உன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்துடுவேன். உன் வலியும் வேதனையும் என்னன்னு
எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. பொறாமை கொண்ட மனிதர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து மனவேதனையை தந்தாலுமே கூட அதை தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும், வாழ முடியும்னு உன்னை வாழ வைக்க நான் இருக்கேன். உனக்கு கெட்ட பேரை உருவாக்க யார் முயற்சி செஞ்சாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக பேரும் புகழோடும் நான் வாழ வைக்கிறேன்.